பெஞ்சல் புயல் இன்னைக்கு இரவு கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. களத்துல புயலை விட வேகமாக திமுக கழக அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் களப்பணி, துணை முதலமைச்சர் அவர்களும் களத்துல தான் இறங்கி இருக்கிறாங்க. அந்த வகையில சட்டமன்ற உறுப்பினர்களும் களத்துல இருக்கிறாங்க. திருவிக நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. நம்ம பேசலாம். சார் வணக்கம். இந்த பெஞ்சான் புயலை பொறுத்த வரைக்கும் நிலைமை எந்த அளவுக்கு மோசமா ஆக்கி இருக்கிறது, எப்படி இருக்கு உங்க ஏரியாலாம்? அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக கனமழை பெய்தாலும் கூட அந்த தேங்கி நிற்கிற மழைநீரின் அளவு ஏற்கனவே திட்டமிட்டபடி அங்கங்கே மோட்டார் பொருத்திய காரணத்தினால் அந்த தேங்கி நிற்கிற மழைநீர் அளவு குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நம்ம ஏரியாலாம் வந்து பார்த்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெமாலஸ் ரோட்டில் வந்து அந்த மோட்டார் ரூம், அப்புறம் அந்த முனுசாமி ஆட்சி கால்வாய் அதெல்லாம் பார்வையிட்டு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இன்னும் துரிதப்படுத்த வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த முனுசாமி ஆட்சி கால்வாயில் வந்து நம்ம கேஎம் கார்டன் ஒன்று, அப்புறம் பெரம்பரி பேரிக்ஸ் ரோடு ஒன்று, அதே மாதிரி பிரிக்லின் ரோடு, அதை தாண்டி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிரஷோகம் தானா ஸ்ட்ரீட், இந்த 4 ஏரியா தண்ணி வந்து அந்த முனுசாமி ஆட்சி காலில் வருது. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 HP திறன் கொண்ட 2 டீசல் மோட்டார், அதே மாதிரி அந்த 50 HP திறன் கொண்ட 2 மோட்டரு, அதே மாதிரி 25 HP கொண்ட திறன் கொண்ட ஒரு எலக்ட்ரிக் மோட்டார், இது எல்லாமே அங்கே கண்டினியூஸாக ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால தான் அந்த கேஎம் கார்டன் போன்ற பகுதியெல்லாம் பெருமளவு பாதிப்பு இல்லை. தண்ணீரின் அளவு போனதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ கண்டினியூஸாக இந்த நடவடிக்கை எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா தண்ணீர் அளவு குறைந்து கொண்டே இருக்கிறது. இது மாதிரி தான் மற்ற பகுதிகளும் இதே நிலைமை தான். அங்கங்கே அதாவது கடந்த மழையின் போது எங்கெல்லாம் மழைநீர் தேங்கி நிற்க கண்டறியப்பட்டதோ அங்கெல்லாம் அந்த முன்கூட்டியே மோட்டர் பொருத்தப்பட்ட காரணத்தினால் இப்போ கண்டினியூஸாக இயங்கினது மோட்டரில். அதனால் தண்ணி கனமழை பெய்கிற நிலை, தண்ணீர் மட்டம் உயர்ந்தாலும் அடிக்கடி குறைஞ்சிட்டே இருக்கு. பெருமளவு பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். நிச்சயமா. அப்ப வந்து கடந்த வருடங்களை விட வந்து கம்பேரிட்டிவ்லி நல்லாவே தண்ணி குறைஞ்சிருக்கு அப்படின்றீங்க. இப்போ உங்களுடைய பகுதியில பொறுத்த வரைக்கும் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது மக்கள் வந்து நிவாரண முகாம்களை தங்க வச்சிருக்கீங்களா? என்ன நீங்க கொடுக்குறீங்க? அதாவது மழைநீர் அளவு மழை நீர் சூழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நிவாரண மையத்துக்கு இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற அந்த ஸ்டான்ஸோடு மாநகராட்சி பள்ளி இங்கே நாங்கள் தங்க வச்சிருக்கோம். மாடியில் தங்க வச்சு மதியம் உணவு கொடுத்துட்டோம். இப்போ திரும்பி இப்போ உணவு கொடுக்க சமைச்சு பார்த்தீங்களா, இப்போ சமைச்சு தான் இருக்காங்க எல்லாமே. தேவையான அளவு மக்கள் வர அவங்களுக்கு தேவையான அளவு உணவு சமைச்சுன்னே இருக்கும். அதேமாதிரி ஒரு வேளை காய்ச்சல் எதனா வந்தால் அவங்களுக்கு என்ன மருத்துவ சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம். அங்கேயும் வந்து மக்கள்லாம் சிகிச்சை பெற்றுன்னு போகிறாங்க, மருத்துவ உதவி வாங்கிட்டு போகிறாங்க. இந்த அளவிற்கு ஏற்கனவே முதலமைச்சர் சொன்ன மாதிரி எந்த நிலை ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த அரசாங்கத்துக்கு உண்டு என்று சொல்லிட்டு அதன்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார். காலையோட பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுப்பாட்டு மையத்திற்கு போயிட்டு எல்லா அதிகாரிகிட்டும் பேசி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பல பகுதியில் சுற்றி பார்த்தாங்க. இப்போ நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் இந்த ஏரியாலாம் சுற்றி பார்த்து தான் களத்தில் இருக்காங்க. எல்லாம் அவங்க எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைப்படி இந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், MP, MLAக்கள், இந்த மாமன்ற உறுப்பினர் எல்லாமே தான் இருக்கோம் நாங்கள். நிச்சயமா. இப்போ புயல் வந்து இரவு கரையை கடக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்க பகுதி மக்களுக்கு அந்த எச்சரிக்கையை நீங்க கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா? சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே. மக்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை பணிகள் ஒரு புறம், அதுக்கு பிறகு வந்து புயல் கரையை கடக்கும் போது என்ன மாதிரி செய்யணும், என்ன மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. கரண்ட் இல்லைன்னா உடனே உங்களுக்கு கரண்ட் வரும் அப்படின்னு சொல்லி மின்வாரியத்திலிருந்து தகவல்கள். இதை கடந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கவுங்க தொகுதியிலையும் வந்து மக்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உணவையும் தயார் பண்ணுறாங்க, மெடிக்கல் கேம்பையும் தயார் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களும் இந்த மெடிக்கல் கேம்ப் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பேசுவோம். ஆனால் இது என்ன நோக்கத்திற்காக, என்ன விஷயத்துக்காகலாம் பயன்படுகிறது மெடிக்கல் கேம்ப்? அதாவது இங்கே வந்து நம்ம மழைநீர் சூழப்பட்ட பகுதியில் இருக்கிற பொதுமக்கள்லாம் அந்த பாதுகாப்பான இந்த நிவாரண மையத்துக்கு கொண்டு வந்தப்போ சில பேர் அந்த தலைவலிக்குது, சில பிரச்சனைலாம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் அதே போலவே இந்து சமய நலத்துறை அமைச்சர்களும் இந்த ஏரியாலாம் பார்வையிட்டு போனாங்க. அவங்ககிட்டையும் சொன்ன அது மாதிரி இந்த கேம்ப் தேவைப்படுதுன்னு உடனடியாக பண்ணுங்கன்னு சொன்ன அந்த ஆலோசனை அடிப்படையில் தான் இங்கே நம்ம ஏஹெச் கிட்ட சொல்லிவிட்டு நம்ம உடனடியாக அந்த கேம்ப் ரெடி பண்ணிக்கிறோம். பார்த்து நிறைய பேர் வந்து தலைவலி, காய்ச்சல், அது BP அது எல்லாமே பார்த்துட்டு உரிய மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஓகே. இப்போ அடிப்படையில் என்னதான் தேவையோ அதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாமே கொடுக்குறீங்க. அதாவது தலைவலி, காய்ச்சல், எதுவா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், BP, சுகர் எல்லாம் கூட. ஆமாம், எல்லாமே. ரைட். இப்போ தொடருமா இந்த மருத்துவ முகாம் வந்து தொடருமா? எவ்வளோ நேரம்? இதே மாதிரி எல்லா நிவாரண மையங்களும் இதே மாதிரி மெடிக்கல் போட்டிருக்கோம். எல்லா நிவாரண மையங்களும். ஆமாம், தொகுதிக்குள்ள எங்கெங்கெல்லாம் நிவாரண மையம் இருக்கோ அங்கெல்லாம் இது மாதிரி ஒரு மெடிக்கல் கேம்ப் தற்காலிகம் போட்டிருக்கோம். நாங்கள் மக்களின் தேவைக்கு ஏற்பவாறு அது இயங்கி கொண்டிருக்கோம். நிச்சயமா. களத்திலேயே வந்து பார்க்குறோம் எப்படி எல்லாம் செயல்படுறீங்க அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
வணக்கம், உங்க பேர் என்ன? வணக்கம் சார், பங்குஜம். பங்குஜமா? சரி, நீங்க எப்ப வந்தீங்க இந்த நிவாரண முகாமுக்கு? எப்ப வந்தீங்க? அழைச்சிட்டு காலையில வந்தோம் சார். அப்படிங்களா? 1 மணிக்கு வந்தோம். சரிங்க. சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க? கொடுத்தாங்க சார். என்ன சாப்பாடு கொடுத்தாங்க? சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்தது. சரிங்கம்மா. இப்போ மெடிக்கல் கேம்புக்கு ஏன் வந்திருக்கீங்க? டாக்டர் என்ன சொல்றாரு? என்ன பண்ணுது உடம்புக்கு? எனக்கு ஜுரம் சார் 3 நாளா. அப்படிங்களா? ஆமா. இந்த காலநிலை வெளியில மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். கை கால்லாம் கொச்சிலு, சுகர், பிரஷர் எல்லாம் இருக்குது. எல்லாம் மாத்திரை கொடுத்தாங்க. அப்படிங்களா? நல்லா பாத்துக்கறாங்க? நல்லா கவனிக்கிறாங்க சார். அப்படிங்களா? இப்போ உங்க கூட மத்தவங்க தங்கி இருக்காங்கல்ல? ஆமா சார், எல்லாரும் தான் வந்திருக்காங்க. அதான். ஓகே. டாக்டர் நல்லா பாக்குறாங்க, எம்எல்ஏ நல்லா பாக்குறாங்க. எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க சார். அப்படிங்களா? எந்த குறையும் இல்ல? எந்த குறையும் இல்லை எங்களுக்கு. அது கை கால் வலி இருந்தது. வேற ஏதாவது இருக்கா? சளி, இருமல், ஜுரம் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்ல. வெளியில தான் மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப அது பித்த பையில கல்லுக்கிறதுனால எப்பனா வாங்கி வரோம். போடுறீங்களா எல்லாத்துக்கும்? போடுறேன். சரி சரி. பிபி மட்டும் பாத்துக்கிறீங்களா ஒரு வாட்டி மட்டும்? பாத்துட்டேன். நார்மலா பாத்துட்டேன். இப்போ இங்க வந்திருக்கவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து சொல்றாங்க டாக்டர்? சரிங்க. எல்லாம் ஃபுல்லாக காய்ச்சல், சளி, ஜுரம், இருமல் வருவாங்க. சேத்து புண்ணு இந்த கரெக்டாக இந்த சீசனுக்கான சேத்து புண்ணு தான் மோஸ்ட்டாக வருவாங்க எல்லாருமே. சளி ஜுரம் இருந்தால் நம்ம 3 நாள் மேலே இருந்தால் நம்ம ரெஃபர் பண்ணிடுவோம். ஜுரம் இருந்தால் வேறு ஏதாவது பிளட் டெஸ்ட் இருக்குன்னா நம்ம நியர் பை பிஹெச்சி ரெஃபர் பண்ணுவோம் சார். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட வந்து பிபி சுகர் மாதிரி நம்ம மானிட்டர் பண்ணுவோம். இங்கே எல்லாருமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க சார். ஓகே. பிபி சுகர் இங்கே பார்க்குறோம் சார். பார்த்துட்டு ஏதாவது நம்மளுக்கு ரொம்ப சிவியராக இருந்தாலும் நம்ம நியர் பை ரெஃபர் பண்ணிடுவோம் சார். அதிகமாக இருந்தால் கூட. ஓகே ஓகே டாக்டர். உங்க பேர் என்னம்மா? தையநாயகி. தையநாயகி. டாக்டர் எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? என்ன பண்ணுது உடம்புக்கு? ஒன்னும் பண்ணல. சரி, இங்க வந்தேன், தண்ணி வந்துச்சு வீட்டுலன்னு. இங்க வந்த இடத்துல டாக்டர் பாக்குறேன்னு சொன்னாங்க. சரி, ப்ரெஷர் பாத்துக்கலான்னா நார்மலா இருக்குதுன்னு சொன்னாங்க. மாத்திரை கொடுத்தாரு சளிக்கு. இப்ப இங்க வந்ததுனால சளிக்கு ஜுரம் வந்துச்சுன்னா அதுக்கு மாத்திரை கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான் சார். அப்படிங்களா? சளிக்கு மாத்திரை கிடைச்சிருக்கு. சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க? கொடுத்தாங்க சார், கொடுத்தாங்க. அப்படிங்களா? திருப்தியா வச்சிருக்காங்க? நல்லா தான் பாத்துக்கினாங்க. நிச்சயமா. அதாவது மக்கள் மத்தியில வந்து எப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நேரடியான காட்சிகள் தான் இது. ஒரு பக்கம் அவங்களுக்கு தேவையான உணவு, இன்னொரு பக்கம் அவங்களுக்கான மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் அதற்கு தான். எனக்கு சளி இருந்தது, நான் ஒருவேளை வந்து வீட்டில் இருந்திருந்தேன்னா கூட சளிக்கு மருந்து கேட்டிருப்பேனான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இங்கே வந்து மருத்துவ முகாம் இருந்தது, அதனால நாங்கள் பயனடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசாங்கம் அப்படிங்கிறது. ரொம்ப திருப்தியாக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புயல் எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் சரி சமாளிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு முதலமைச்சர் சொன்னதை நம்ம கண்கூட காட்சிகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.